பொட்டாசியம் எந்தெந்த ஃப்ரூட்ஸில் வந்து பொட்டாசியம் இருக்குதுன்னு இப்படி பார்க்கலாமா? தர்பூசணியில் இருக்குது, வெள்ளரிக்காயில் இருக்குது, கொய்யாக்காயில் இருக்குது, பப்பாளியில் இருக்குது, சாத்துக்குடியில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, திராட்சையில் இருக்குது, பலாப்பழத்தில் இருக்குது, அன்னாச்சி, கிர்னி, நுங்குல கூட இருக்காமா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நீர்ச்சத்து இருக்காமா. நீர்ச்சத்து நிறைய இருக்கு இல்லைங்களா? அந்த ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸையும் இந்த சம்மர் டைமில் அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது, டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். அதில் வந்து நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து நிறைய வந்து பொட்டாசியம்ன்ற சத்து ரொம்ப அதிகமாக இருக்காமா. இந்த சம்மர் டைமில் வந்து நிறைய ஸ்வெட் ஆகிட்டே இருக்கலாம், வியர்வை வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, அவங்க நிறைய பொட்டாசியம் வெளில போயிடும் போல் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க போல் இருக்குது, தசைகள் வந்து இழுத்து கொள்ளுமா. அப்போது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, நான் சொன்ன ஃப்ரூட்ஸு அதில் பொட்டாசியத்தில் வந்து நிறைய ஈடு கட்டுதாமா. இந்த சம்மர் டைம்ஸில் வந்து இந்த வெப்பத்தை தளர்ச்சி ஏற்படுறத ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம் நிறைய கிடைக்கும். தயவுசெய்து குழந்தைகளும் சாப்பிடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. பாய்.